வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. 1957 ஹார்வர்டில் டாக்டர் கர்ட்ஸ் ரிச்சர் அப்படின்னு சொல்கிறவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறார். அந்த ரிசர்ச் பண்ணும்போது என்ன பண்ணுறாருனா, ஒரு தொட்டியில் வந்து நிறையா வந்து எலியை விடுறார். தொட்டி ஃபுல்லாக தண்ணி, அந்த தண்ணிக்குள்ளே வந்து இந்த எலியை விடுறார். இந்த எலியை விட்டு இந்த எலி வந்து எவ்வளோ தூரம் வந்து தான் தப்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இந்த எலி வந்து பயங்கரமாக தண்ணிக்குள்ளே தத்தளிச்சு போராடி அப்படியே 15th மினிட் வந்து அப்படியே சாகிற நிலமையில் இருக்கும்போது அவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ரெஸ்ட் கொடுத்து நல்லா அதெல்லாம் சரி பண்ணி ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் நல்லாவே ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி தொட்டியில் தண்ணி நிரப்பி இந்த எலியெல்லாம் உள்ளே விட்றாங்க. இந்த எலியெல்லாம் உள்ளே விட்டோன்னே இந்த எலியெல்லாம் வந்து பயங்கரமாக போராடுது. திருப்பி வந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு போராடிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். மொதல் நாள் வந்து அது வந்து 15 நிமிஷம் நீச்சல் அடிச்சது இல்லையா? இப்போ 2வது நாள் எவ்வளோ நேரம் நீச்சல் அடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு? 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம்? இல்லை, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு. என்ன தெரியுமா, அந்த எலியெல்லாம் வந்து 60 மணி நேரத்துக்கு நீச்சல் அடித்து தான் போராடிட்டு இருந்ததுதான். வந்து 15 நிமிஷம் தான் அது வந்து நீச்சல் அடிச்சுது. ஆனால் 2வது டைம் அது விடும்போது கிட்டத்தட்ட 2.5 நாள் வந்து அது வந்து ஸ்விம் பண்ணிட்டு தான் வந்து உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சான். அப்புறம் அந்த 60வது மணி நேரம் தான் அது வந்து அப்படியே சங்கி போகும்போது அதை வந்து எடுத்து எல்லாம் காப்பாற்றிடுறாங்க. ஸோ இந்த ரிசர்ச்சில் என்ன தெரியுது அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து அந்த எலியை வந்து தண்ணியில் போட்டோன்னே அந்த எலிக்கு தெரியாது தன்னை யாராச்சும் காப்பாற்றிடுவாங்கன்னு அதுக்கு தெரியாது. 15th மினிட் தான் வந்து காப்பாற்றுறாங்க. ஆனால் 2வது தடவை உள்ளே போடும்போது அந்த எலிக்கு எல்லாமே தெரியும், ஏதோ ஒரு தருணத்தில் தன்னை வந்து யாராச்சும் காப்பாற்ற வருவாங்கன்னு தெரியும். ஸோ அந்த நம்பிக்கையில் இந்த எலி என்ன பண்ணியிருக்கு, விடாமுயற்சியாக 60 மணி நேரம் வந்து அது வந்து நீச்சல் அடிச்சிருக்கு. நினச்சி பாருங்கள், 60 மணி நேரம். இப்போது நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம வாழ்க்கையில் திடீர்னு நமக்கு எதுவுமே இல்லை, ஹோப்பே இல்லை அப்படின்னா நம்ம சீக்கிரம் விட்டு கொடுத்துருவோம், சீக்கிரம் துவண்டு போயிடுவோம், சீக்கிரமாக தோற்று போயிடுவோம். ஆனால் விடாமுயற்சி, நம்மளுக்கும் ஒரு நல்ல நேரம் வரும், நமக்கும் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த எலியோட நம்ம 60 மணி நேரம் என்ன 70, 80, 100 மணி நேரம் கூட நம்ம நீச்சல் அடித்து தப்பிச்சது வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த நம்பிக்கை யார் கொடுக்கறது ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கு நம்மளே கொடுத்துக்கணும். ஒன்று, நம்ம அடுத்தவங்களுக்கும் கொடுக்கலாம். 2 வகையாகவும் கொடுக்கலாம். நமக்கு நம்மளே கொடுக்கறது அது ஒரு பகுதி இருந்தாலும், மற்றவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுக்குறோமோ அதனால் அவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறாங்க. தயவுசெய்து நம்ம கூட இருக்கவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல நம்பிக்கையை கொடுங்க. அவங்கக்கிட்ட போய் ஒரு நெகட்டிவாக பேசி அவங்கள ரொம்ப டல் அடித்து அவங்க நான் ஜெயிக்கவே மாட்டேங்கிற விஷயத்துக்கு கொண்டு போய் விடாதீங்க. ஓகேயா? ஸோ இது என்னோட வேண்டுகோள். தயவுசெய்து உங்கள் கூட இருக்கவங்கள நல்லா சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி ஒரு அன்ஸ்டாப்பபிள் நம்பிக்கையாக அவங்களுக்கு கொடுங்க. ஓகேயா?